எல்லாத்தையுமே தன் தலையில் பொறுப்பை எடுத்துக்கிட்டு அதில் நிறைய கடன்படுவார்கள். நான் பார்த்துக்கிறேன், நான் செஞ்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு எல்லாமே தன் தலையில் எடுத்துக்கொள்வதனால் இவங்களுக்கு நிறைய கடன் படக்கூடியதாக இருக்கும். போன ஜென்மத்துக்குரிய கடனை அடைப்பதுக்காகவே அதாவது முதல்ல நம்ம வீட்டில் வந்து உண்டியலை வாங்கணும். உண்டியலை வாங்கி அந்த பெருமாளை நினச்சி அந்த உண்டியலுக்கு காணிக்கை போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த காணிக்கை போடும்போது கன்னிராசிக்காரங்க வந்து எக்ஸ்ட்ராகுலர் ஆக்டிவிட்டீஸை விட அறிவை திறனை வந்து முக்கியமாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த பாட்டு, கவிதை இவங்க சொல்கிறவங்க மேலே ரொம்ப நாட்டம் அதிகமாக இருக்கும். அதனால் ரோஸ்லாம் நம்மளுக்கு பார்த்தோன்னே பிடிக்கும். பிடிச்சிட்டு நம்ம அது ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதை வந்து வேறு யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு கொடுக்கும்போது சங்கம் வந்து எப்போவுமே அவங்க வீட்டில் அவங்க அறியாமலே இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து என்னென்னா அந்த வழிபாடுகள் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க வீட்டில் வந்து ஒரு ஷோகேஸாக வச்சுருப்பாங்க. காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஆஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. தொடர்ந்து நம்ம வந்து 12 ராசிக்காரர்கள் எந்த தெய்வத்தை வழிபடும் போது, எந்த கோவிலுக்கு போகும்போது அவங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து கன்னி ராசிக்காரர்கள் எந்த கோவிலுக்கு போய் எந்த தெய்வத்தை வழிபடும் போது அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில கன்னி ராசி எதை குறிக்கக்கூடியது? மண் தத்துவம் தான் அது. நான் 5 பூதத்தை வந்து கொடுத்துட்டேன். இப்போ இது வந்து நம்ம வந்து இந்த கன்னி ராசிக்கு வந்து என்னன்னா மண் தத்துவத்துக்குரிய நம்ம பிள்ளையார் தான். இங்க வந்து பிள்ளையார் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாரு. ஆனால் மண் தத்துவத்துக்குரிய பிள்ளையார் வழிபாடு இங்க நம்ம எடுப்பது மிக சிறப்பாக இருக்கும். அப்ப எந்த பிள்ளையாரை எடுக்கலாம் அப்படின்னா, மணிமூர்த்தீஸ்வரர் கோயில் உள்ள பிள்ளையார் வழிபாடு எடுப்பது உங்களுக்கு சிறந்த நல்ல பலனை தரும். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய உங்களுக்கு வந்து படிப்பறிவுக்கு மட்டும் இல்லாம அனுபவ அறிவும் உள்ளவங்களுக்கு மணிமூர்த்தீஸ்வரர் கோயில் பிள்ளையார் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஆனா அந்த பிள்ளையார் வழிபாடு எடுப்பது, இல்ல எனக்கு அங்க மாதிரி போக முடியல அப்படின்னா கூட மண்ணை பிடித்து நீங்க வழிபாடு பண்ணா கூட அந்த மண் தத்துவம் அங்க பிள்ளையாராக வழிபாடு களிமண்ணோ ஏதோ வச்சு பிள்ளையார் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு அதுவுமே சிறப்பாக இருக்கும். அதனால இங்க கன்னிராசிக்காரர்களுக்கு மண் தத்துவத்துக்குரிய பிள்ளையார் வழிபாடாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வழிபட வேண்டிய கோயில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருக்கழுக்குன்றம் கோயில்ல வந்து வேதகிரீஸ்வரர் அப்படி அந்த கோயிலுக்கு போகணும். வேதகிரீஸ்வரருங்க சிவ கோயில் தான். அங்க போயிட்டு அங்க வந்து சிவ வழிபாடுகள் பண்ணீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து என்னன்னா எல்லாத்தையுமே தன் தலையில் பொறுப்பை எடுத்துக்கிட்டு அதுல நிறைய கடன்படுவார்கள். நான் பார்த்துக்கிறேன், நான் செஞ்சுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு எல்லாமே தன் தலையில் எடுத்துக்கொள்வதனால் இவங்களுக்கு நிறைய கடன் படக்கூடியதாக இருக்கும். போன ஜென்மத்துக்குரிய கடனை அடைப்பதுக்காகவே பிறப்பெடுத்தமா இருக்கும். யாருக்கெல்லாம் என்னென்ன கடன் செய்யணுமோ செஞ்சுட்டு அவங்கள ஒதுக்கிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய கடமைப்பட்டவர்களாக இருப்பார்கள். அதனால இவங்க வந்து இந்த கோயில் கண்டிப்பா போகணும். போனாதான் இவங்க திருக்கழிக்குன்றம் அப்படிங்கிற கோயிலுக்கு போயிட்டு வேதபுரீஸ்வரர் அவரை வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் மாறும். இது வந்து அந்த இடத்தை தேடி நீங்க போகணும். அப்ப ஆனா உங்க வீட்டில் வச்சு வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு தான். நம்ம திருப்பதி பெருமாள் வழிபாடை உங்க வீட்டில் வச்சுட்டு அதை வந்து வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது மாற்றங்கள் நிறைய கொடுக்கும். திருப்பதி பெருமாளை வந்து நீங்க எப்படி வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி பெருமாள் வந்து புரட்டாசி மாச வழிபாடாக எடுத்து பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும். அது சமயம் நீங்க இப்போ திருப்பதி பெருமாளை வந்து முதல்ல அவருக்கு வந்து உண்டியலில் காணிக்கை செலுத்துவது சிறந்த இது. பெருமாள் உண்டியல காணிக்கை செலுத்தணும். என்ன காணிக்கை செலுத்தலாமா? அதாவது முதல்ல நம்ம வீட்டில் வந்து உண்டியலை வாங்கணும். உண்டியலை வாங்கி அந்த பெருமாளை நினைச்சு அந்த உண்டியலுக்கு காணிக்கை போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த காணிக்கை போடும்போது அது எப்பவுமே அந்த உண்டியலுக்கு துளசி எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும். துளசி ஒரு 2 துளசி வச்சுட்டு அப்புறம் காணிக்கை போட்டுக்கிட்டே இருங்க. அது வந்து பெருமாளுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும். அந்த காணிக்கை போகும்போது நீங்க விளக்கேற்றி தீபாரணை காட்டும் போது உங்க உண்டியலுக்கும் தீபாரணை காட்டணும். ஏன்னா அதுல பெருமாள் வந்து அந்த காணிக்கை வாங்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஆனா அந்த உண்டியலுக்கும் தீபாரணை காட்டி அந்த வழிபாடுகள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப மாற்றங்கள் கொடுக்கும். அதுதான் வீட்டில இருந்து வழிபட வேண்டியது. அந்த உண்டியலை வந்து வருஷத்துல அந்த உண்டியல் எப்பவுமே நிரம்பி வழிகிற மாதிரி வைக்கக்கூடாது. முட்டை வைக்கக்கூடாது. எப்பவுமே அந்த உண்டியல் நிரம்புறதுக்குள்ள நம்ம வந்து அவர்கிட்ட போய் சமர்ப்பிச்சிடணும். அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு உண்டியலை வாங்கி நம்ம வந்து காணிக்கை சேர்க்கிற மாதிரி சேர்க்கணும். இந்த மாதிரி உண்டியலை வந்து நம்ம எவ்வளவு அந்த உண்டியலை பேணி காக்குறோமோ அவ்வளவுக்குள் உங்களுடைய கடனும் போன ஜென்ம கர்மாவும் குறையும்.
ஆனா கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான வழிபாடு, பெருமாள் வழிபாடு. இத இப்படி பண்ணினீங்கன்னா ஈஸியாவே உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். ஓகே. சோ கன்னிராசிக்காரர்களுக்கான நட்பு ராசி, பகை ராசின்னு என்னென்ன ராசிகள் இருக்கு? கன்னிராசிக்காரர்களுக்கு நட்புன்னா மகர ராசிக்காரர்கள் நட்பாக வருவார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மகரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரிஷபம் வந்து நட்புக்குள்ளதாக இருக்கும். அது ரிஷபம், மகரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிதுனம். மிதுனம் வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராகுலர் ஆக்டிவிட்டீஸ் பண்றவங்கள வந்து ரொம்ப ஏன்னா கன்னிராசிக்காரங்க வந்து எக்ஸ்ட்ராகுலர் ஆக்டிவிட்டீஸை விட அறிவை திறனை வந்து முக்கியமா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து இந்த பாட்டு, கவிதை இவங்க சொல்றவங்க மேல ரொம்ப நாட்டம் அதிகமாக இருக்கும். அதனால மிதுன ராசிக்காரர்கள் மேலயும் ஒரு நட்பு ரீதியான பழக்கம் ஏற்படும். அதுக்கு பிறகு அதாவது துலாம் ராசியை வந்து துலா ராசிக்காரர்கள் கூட இருக்க இருக்க உங்களுக்கு வருமானம் பெருகும் அப்படிங்கிறது அர்த்தம். ஆனால் துலா ராசிக்காரர்களை எப்பவும் கூட வச்சுக்கிறது, அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கி கையில பத்திரப்படுத்தி வைக்கிறது, இந்த மாதிரி வச்சீங்கன்னா உங்க செல்வ நிலை உயரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பகை ராசி. பகை ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்றது என்னன்னா மேச ராசிக்காரர்கள். மேச ராசிக்காரர்களுக்கு வந்து வீரம் இருக்கும், விவேகம் இருக்காது. இவங்களுக்கு விவேகம் இருக்கும், வீரம் இருக்காது. அதனால 2ம் கான்ட்ராஸ்டா இருக்கிறதுனால ஒத்து வராது அப்படிங்கிற தன்மைகள் இருக்கும். அப்புறம் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்கள் எப்பவுமே பழைய விஷயங்கள், பழைய புராதனங்களே பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது இவங்களுக்கு பிடிக்காது. எப்பவுமே புதுசா கிரியேட்டிவிட்டியா திங்க் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு தாட்ட வந்து இவங்க உருவாக்குவாங்க. அதனால இவங்களுக்கு வந்து கும்பராசிக்காரங்களுக்கும், மேச ராசிக்காரங்களும் இவங்களுக்கு செட் ஆகாது. சேராது. ஓகே. சோ கன்னிராசிக்காரர்கள் என்ன மாதிரியான பொருட்கள தானமாக கொடுக்கலாம்? கன்னிராசிக்காரர்கள் தானமாக கொடுக்க வேண்டியது பூக்கள், ட்ரெஸ்ஸு, அலங்கார திங்ஸ் இதெல்லாம் கொடுத்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. என்ன மாதிரியான பூக்கள் கொடுக்கலாம் மேம்? மல்லிகைப்பூ குடுக்கலாம், ரோஸ் குடுக்கலாம். ரோஸ் ரொம்ப பவர்ஃபுல். இதெல்லாம் நம்ம கோயிலுக்கு கொடுக்கலாமா? கோயிலுக்கு குடுக்கலாம், யாருக்காச்சும் வாங்கி குடுக்கலாம். ஏதாச்சும் ஒரு குழந்தைங்கள பார்க்கும்போது உங்களுக்கு பூக்கள் குடுக்கணும் அப்படின்னு தோணா குடுக்கலாம். அந்த மாரி ரோஸ்லாம் நம்மளுக்கு பார்த்தோனே பிடிக்கும். பிடிச்சிட்டு நம்ம அது ரொம்ப நேரம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அத வந்து வேற யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு குடுக்கும்போது அது ஒரு மன மகிழ்ச்சி. அதுல வந்து உங்களுக்கு வருமானம் பெருகும். இந்த மாரி நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தால் மாறும். கன்னிராசிக்காரர்கள் திருக்கழுங்குன்றம் சென்று வழிபடும்போது உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இது எந்த நாள், எந்த கிழமையில போய் வழிபடலாமா? திருக்கழுங்குன்றம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பாடல் தலம் பெற்றது. 3 பேர் அப்பர் சுந்தர் அவங்க வந்து பாடல் பெற்ற இடம் வந்து இது. அதனால தான் இங்க வந்து அறிவு சார்ந்த விஷயம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இங்க வந்து சங்கு இங்க வந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சங்கு பிறந்ததாக அர்த்தம். அதனால தான் இங்க லட்சுமி தாயா உடைய இது அருள் கடாட்சமும் நல்லா இருக்கிற மாரி இருக்கும். அதனால தான் இந்த கன்னி ராசிக்கு வந்து இத வந்து ரொம்ப வலிமையாக்கி குடுத்துருக்கோம் அப்படிங்கிறது. அதனால இந்த இடத்தை வந்து நம்ம எப்ப வழிபடலாம்னா, புதன்கிழமை போவது மிக சிறந்த பலனை கொடுக்கும். புதன்கிழமை கரெக்ட்டா இந்த சங்கு பிறந்தது அப்படிங்கிறதுனால, நம்மளுக்கு வந்து இது வந்து ஆ இந்த ஐப்பசி இந்த மாதங்களில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா ஐப்பசி மாசம் தான் நம்மளுடைய லட்சுமி தாயார் பிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அதனால ஐப்பசி மாசமும் போய் அந்த வேதபுரீஸ்வரரை வந்து வழிபாடு பண்ணா சிறந்த மாற்றங்கள் கொடுக்கும். அப்ப இந்த சங்கு மாதிரியான பொருட்கள வீட்ல வைத்தும் வழிபாடு பண்ணலாம். இந்த இந்த கன்னிராசிக்காரர்கள் வந்து சங்க வந்து எப்பவுமே அவங்க வீட்ல அவங்க அறியாமலே இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து என்னன்னா அந்த வழிபாடுகள் பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்க வீட்ல வந்து ஒரு ஷோகேஸாவாச்சும் வச்சிருப்பாங்க. அதே மாரி இவங்க வீட்ல வந்து புத்தகங்களும் நிறைந்தே இருக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா இவங்களுக்கு வந்து அப்பர் சுந்தர் பாடல் இது பெற்ற தலம் இல்லையா? அதனால நெறைய அறிவுத்திறன் மிக்கவர்கள். புத்தகங்களும், எழுத்துக்கள் இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இவங்க அறிவுஜீவிகள். ஓகே. சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து கன்னி ராசிக்காரர்கள் எந்த கோவிலுக்கு சென்று வழிபடும்போது அவங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் குடுத்தீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி மேம்.